வணக்கம். விஜய் வருகையால் நொந்து நூலாகி போன ஓம் தமிழன் சீமான் ஆர்எஸ்எஸ்ஸில் டோட்டல் சரண்டர். இதை பத்தி தான் பேச போறோம். அன்புறவர்களே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரதால் தான் என்னால நல்ல நல்ல காணொலிகளை போட முடியுது. விஷயத்துக்கு வாங்க. சமீபத்துல நாம் தமிழர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு மேடையை, ஒரு பாரதி சம்பந்தமான ஒரு நினைவு கூறல் விஷயமான ஒரு மேடையில பகிர்ந்துட்டு அவர் திராவிடத்துக்கு எதிராகவும் பெரியாருக்கு எதிராகவும் இன்னும் திமுக சார்ந்த கட்சிகளை மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் சாடி பேசினதை நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய முழு டெக்ஸ்ட்டை நம்ம டீகோட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம்தான் நமக்கு புலப்படுது. இந்த ஆசாமி இவ்வளவு புலம்புறதுக்கும் இவ்வளவு கடும் சொற்களை பயன்படுத்துறதுக்கும் இந்த மாதிரி கோபம் அடைஞ்சு பேசுறதுக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அதாவது நாம் தமிழர் கட்சியில் உள்ள இளம் வயது தம்பிகள், இவருக்கு இதுவரையில் படி அளந்து கொண்டிருந்த தம்பிகள், ஈழ தம்பிகளா இருக்கும் இல்ல லோக்கல் தம்பிகளா இருக்கட்டும், ரெண்டு தம்பிகளுமே பெரும்பாலான பகுதி தம்பிகள் விஜயனுடைய தாவேகாவை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ நமக்கு இப்ப சமீபத்துல கிடைக்கிற புள்ளி விவரங்கள், அதே சமயம் நிறைய இந்த சோசியல் மீடியாக்கள்ல வர தகவல்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மேஜர் ஜங்க் ஆஃப் பாய்ஸ் நாம் தமிழர்ல இருந்து அங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இது ஷிஃப்ட் ஆனதால சீமானுக்கு என்ன பெரிய ஒரு பண நெருக்கடி ஏற்படுது. அதாவது கொள்கை நெருக்கடி எல்லாம் அவருக்கு எப்போதும் இருந்ததே கிடையாது. அவருக்கு கொள்கை, கருத்தியல் இதெல்லாமே ரெண்டாம் பட்சம் தான். இதெல்லாம் சும்மா பிழப்பு நடத்துறதுக்காக பயன்படுத்துற வார்த்தைகள். அவருக்கு உண்மையிலே எதுல பிரச்சனைன்னா, அவருக்கு பணம் குறையும் போது, வசூல் வேட்டை சரியா நடக்காத போது, வசூல் பணம் குறையும் போது அவர் தனக்கு எங்க தனக்கு வசூல் நிறைய கிடைக்குமோ அதை நோக்கி நகர்வார் அப்படிங்கிறது நம்ம அவருடைய பழைய வரலாறு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆக அந்த சென்ஸ்ல இப்ப இந்த இளைஞர்கள்லாம் இவர்கிட்ட போய் பிரிஞ்சு போய் விஜய் கிட்ட சேர்றதால இவர் நொந்து நூலாய் போயிட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம். எந்த அளவுன்னா, வருமானம் ரொம்ப அடியோட குறைஞ்சு போச்சு. இனிமே திரும்ப திரும்ப அந்த கதையை பேசினா அவங்க நம்புற மாதிரி இல்லை. அவன் இங்க வந்துட்டாங்களே, அதனால இந்த வருமானம் குறைவானதால, வசூல் நிறைய குறைஞ்சு போனதால இவருக்கு இப்ப வசூலை நோக்கி பயணம் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. அது எங்கன்னா, அது நிச்சயமாக இந்த ஆர்எஸ்எஸ் அந்த முகாமுக்கு தான் இவர் படையெடுத்திருக்காருங்கிறத பாக்குறோம். இப்ப நீங்க கேட்கலாம், என்ன ஆர்எஸ்எஸ் என்ன புதுசாக அவர் படையெடுத்துக்கிறாரு, இவர் ஏற்கனவே அவங்க சொல்படி தானே நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது உண்மைதான். ஆனா இப்ப இது நாள் வரையிலையும் இவர் எப்படின்னா, அதாவது வெளியில தான் ஆர்எஸ்எஸையும் எதிர்க்கிற மாதிரி, பாஜகவும் எதிர்க்கிற மாதிரி, அவங்க எல்லாம் தனக்கு கொள்கை எதிரி மாதிரி ஒரு ஃபாவலா பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு, ஆனா உள்ளுக்குள்ள மறைமுக ஒரு உறவு, மறைமுக மீட்டிங், ரஜினியை பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல பாஜக ஆட்களை பார்க்கறாட்டும், இல்ல ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான நபர்களை சீக்கிரட்டா சந்திக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே மறைமுகமா நடந்துகிட்டு தான் இருந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுல நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப என்ன ஆப்வியஸா தெரியுதுன்னா, இது எல்லாமே இதெல்லாம் முக்காடு போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப முக்காடை விளக்கிட்டு, ஏன்னா முழுவதும் நனைஞ்சாச்சு இல்லையா, இப்ப இனிமே ஏன் நம்ம அதை முக்காடை போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டுங்கிற பேர்ல இப்ப இந்த முக்காடு விலகின பிறகு நேரடியாக ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு கூட்டத்துல போய் கலந்துக்கிட்டாருங்கிறத பாக்குறோம். அது கவிஞர் பாரதி சம்பந்தமான ஒரு அவருடைய நினைவு கூறுகள் சார்ந்த ஒரு விஷயம் தான் நடந்தது அந்த மீட்டிங். அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாரதி மேல கவிஞருங்கிற முறையில நமக்கு எந்த விமர்சனமும் இல்லை. ஆனா அவர் கொள்கை ரீதியா அவர் எந்தெந்த பாடல்களை எப்பப்ப பாடினாரு, அவருடைய ஒரிஜினலான சில பதிவுகள் சுதேச மித்திரன்ல இருக்கும்போது அவர் எப்படி பார்ப்பனிய ஆதரவு அல்லது சனாதன ஆதரவுல அவருமே இருந்தாரு அப்படிங்கிறதுல நமக்கு விமர்சன கருத்துக்கள் உண்டு. ஆனால் அவர் கவிஞர் என்பதிலையோ, தமிழ் பாடல்களை அவர் பாடினாருங்கிறதையோ சில நேரங்கள்ல தலித்துகளுக்கு ஆதரவாக பாடியிருக்காருங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. வேற வேற தளத்துல அவர் விமர்சிக்கிறதுக்கு தளம் இருந்தாலும், இந்த விஷயம் சீமான் போய் கலந்துகிட்டது பாரதியார் மேல உள்ள ஒரு பக்தியாலேயோ, இல்ல பாரதியாருக்கு இவர் பிடிக்கும், அந்த அளவு இவர் பாரதியாரை ஊர்ந்து படிச்சிருக்காருங்கிறதால எல்லாம் இல்ல. சீமானுக்கு இப்ப உள்ள மிகப்பெரிய தேவை, ஒரு நெருக்கடி என்னன்னா, பண வசூல் முழுவதுமாக குறைந்து போய்விட்டது. ட்ரெயின் ஆயிடுச்சு அந்த உண்டி. சோ இப்ப இந்த வசூல் உண்டி ட்ரெயின் ஆனதால இப்ப யாரை வச்சு வசூல் பண்றதுன்னு தெரியல. எலெக்ஷனை வச்சு ஆட்களை டம்மி கேண்டிடேட்ஸை நிறுத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு இன்னும் குறைஞ்சது ஒரு 4-5 மாசம் இருக்கு. அது வரலையும் வண்டியை ஓட்டணும். அதே சமயம் தன்னுடைய கல்லா நிறைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறதுலயும் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். ஆக இப்ப இதை எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரியான ஒரு கட்டத்துல அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு வரும்படியை அதிகமாக ஆக்குவதற்கு, வரும்படியை இன்னும் பெருக்குவதற்கு ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமுத சுரபி நமக்கு கிடைச்சிருக்கு. அங்க நம்ம டோட்டல் சரண்டர் ஆயிட்டோம்னா, அங்க உள்ள அந்த தத்துவத்தை பேசி அதன் மூலமாக பெரியார் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு இதெல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ரேட்டு மாதிரி பேசி அங்க வாங்கிடலாம். அதே சமயம் ஒன்றியத்துல இவங்களுடைய ஆட்சி இருக்கிறதுனால
நமக்கு வந்து எந்தவித இடி, சிபிஐ இந்த மாதிரி ரெய்டு பயமும் கிடையாது. அதே மாதிரி நம்மள வந்து கைது செய்வாங்கங்கிற பயமும். ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்தை பகைச்சிட்டு மாநில அரசாங்கம் நம்மள கையெழுத்து பண்ணாது அப்படிங்கிறதும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இவருக்கு இப்ப என்ன மாதிரியான ஒரு தேவை ஏற்படுறதுன்னா, இந்த பண தேவை பண்றதுக்கு நம்ம ஆர்எஸ்எஸ் தான் நமக்கு இப்ப தகுந்த இடம் அப்படிங்கிறத, அதனால இப்ப அங்க போய் சேர்ந்திருக்காருங்கிறத பாக்குறோம். இதுக்கு முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் என்கிற ஒரு நபரின் வருகை. முதல்ல வந்து இவர் என்ன பண்ணாரு, விஜய் வந்து என் தம்பி, அவன் என்னோட ஒத்து போவான், நாங்க 2 பேரும் சேர்ந்து களம் அமைச்சு நாங்க வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வோம், அப்ப நான் சிஎம் ஆகிறதுக்கு அவன் எனக்கு உதவி செய்வான், அவன் பக்க படமா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இவரெல்லாம் பேசி உச்சிக்கிட்டு இருக்காருங்கிறத பாக்குறோம். சில மீட்டிங் இவர் போய் பார்த்தாரு. ஆனா விஜய் வந்த பிறகு அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டாரு, நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, என் தலைமையில தான் எவன் நானும் வரலாம், நான் யாருக்கு தலைமைக்கு ஒரு ஆசை எனக்கு கிடையாது, ஏன்னா அது மாதிரி இருக்க மாட்டேன், நான் தனியா தான் அப்படிங்கிற அசெப்ட் பண்ண பிறகு சீமானுக்கு இந்த உண்மையான நெருக்கடி அப்பதான் புரிய ஆரம்பிச்சது. இது என்னடா அது வம்பா போச்சு, நம்ம தலைமையில இவன் வருவான்னு பார்த்தா இவன் நம்மள வந்து அவன் தலைமையில கூப்பிடுறானே, இது எங்க போய் நிக்க முடியும், இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ரெண்டாவது இவன் ஹீரோவா இருந்துனா பரவாயில்ல, நம்மள்ட்ட இருக்கிற பசங்களையும் வந்து பொடி பசங்களையும் இதெல்லாம் இவனோட மண்டையை கழுவி நம்ம நிறைய வசூல் வேட்டை நாட்டிட்டு இருந்தோம், எக்கச்சக்க வசூல் வந்துருச்சு. என்னன்னா இந்த வசூலுக்கு வந்து பங்கம் வர மாதிரி, இந்த வசூலுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி இவங்களெல்லாம் இவன் கூப்பிட்டுட்டானே, அப்ப இவனை அடிக்கணும். அதே சமயம் இவனை வந்து வெளியில மட்டும் அடிக்கணும், மற்றபடி வசூலும் குறையாம இருக்கணும்னா ஒரே வழி ஆர்எஸ்எஸ் அந்த அந்த கூடாரத்துல நம்ம டோட்டல் சரண்டர் ஆனோம்னா தான் இது நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இங்க கால் வச்சுக்கிட்டு அங்க ஒரு கால் வச்சுக்கிட்டு இருந்தா சரி வராது. ஆக வந்து உட்கார் போட்டு விட்டது சில ஆக்ட் எல்லாம் பண்ணணும், அந்த ஆக்ட் எல்லாம் வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகல, அதனால பணபலனும் கிடைக்கல, பணபலனும் போயிட்டுங்கிற ஒரு சூழல்ல நம்ம ஏன் வந்து இனிமேல் மறைஞ்சுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு இதெல்லாம் பெரிய பிரச்சனை. நேரடியாகவே நம்ம வந்து பாஜக கூடாரத்துல இணைச்சிட்டோம்னா பாஜகவாலே நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அதே சமயம் ஆர்எஸ்எஸும் வந்து மாசம் மாசம் ஒரு பணத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை விட மிக முக்கியம் வந்து பெரியார் எதிர்ப்புங்கிறதால இந்த திமுகவுக்கு எதிரான இருக்கிற அணிலையும் சில பணத்தை போட்டு கல்லா கட்டலாம், அங்கேயும் ஓரளவு கல்லா கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆக நமக்கு யாரும் எடுக்காத இந்த இடத்த நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டோம்னா பெரியார் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, அதிமுக ஆதரவு, பாஜக ஆதரவு, பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவுங்கிற மாதிரி அந்த திமுகவுக்கு எதிராக இருக்கிற எல்லா அணிகளையும் அப்படியே கண்டு ஆடாம பேசுறது, அப்படியே என்னோட அண்ணங்கிறது, தாத்தாங்கிறது, அப்பாங்கிறது, அந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுக்குவோம். அதே சமயம் திமுகவை எதிர்ப்பு பண்ணுவோம். எலெக்ஷன்ல வரும்போது திமுக ஏதாவது கேண்டிடேட்ஸ், இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ்டா இவன் கேண்டிடேட்டை நிறுத்தி அங்க ஓட்டை வந்து ஓட்டு வித்தியாசத்தை குறைச்சு அதன் மூலம் அதிமுக இல்ல திமுக கேண்டிடேட்ஸோ ஜெயிக்க வைக்கிறது மூலமாக அது ஒரு பேரம் பேசி அது பின்னாடி பார்க்கலாம், இப்போ ஒன்றும் அவசியம் இல்லை. அது வரையும் நம்ம இந்த மாதிரியான ஒரு திராவிட எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அரசியல் பண்றதுக்கு ஆர்எஸ்எஸ் தான் நமக்கு சிறந்த இடம்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டாப்ல. இப்ப அது வெற்றிகரமாக அதுல உள்ள போந்துட்டாப்ல. ஆக இனியே அவர் வந்து ஒரு பி டீம்லாம் கிடையாது, இனிமே அவர் நேரடியான பாஜக ஆர்எஸ்எஸ் ஆதரவான ஒரு அந்த அணியில இவரும் ஒரு முழு நேரம் மெம்பர் ஆயிட்டார் அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல தெரிவிச்சுக்கிறோம். ஆனா இதுல வந்து தம்பிகளுடைய நிலை தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. தம்பிகள் வந்து அண்ணனுக்காக பேசுவாங்களா, இல்ல அண்ணன் சொல்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய அணிக்கு வந்து தங்களுடைய ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்களா, இதே அளவு ஓட்டு கிடைக்குமா, என்ன மாதிரியான தம்பிகள் என்ன முடிவு எடுப்பாங்க, அவங்க குழப்பம் எப்படி தீருங்கிறது தான் நம்ம அடுத்தடுத்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும். வேற ஒரு அமர்வுல இன்னொரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.